WWEயோட பிளாக்லாஷ் பிரைமி லைவ் ஈவெண்ட் ஃப்ரான்ஸில் நடக்க இருக்கு. இந்த சாட்டர்டே நைட் 10:30 மணிக்கு இந்தியன் டைமில் 10:01 டெலிகாஸ்ட் ஆக போகிற இந்த பேப்பர் வியூவில் மொத்தமாக இது வரைக்கும் 5 மேட்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை மேட்ச் இந்த பேப்பர் வியூவில் இருக்கும்னு, அந்த மேட்சஸோட ஸ்டோரி என்ன, இந்த மேட்சஸ் எப்படி இருக்கும்னு நாங்கள் இந்த பிளாக்லாஷ் ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் சோலோ சிக்கோவா அண்ட் டாமோ டோங்கா டாக் டீம் மேட்ச். ஜிம்மி யூசோவை பிளட் லைனில் இருந்து துரத்தி விட்டு இப்போ பிளட் லைனில் புதுசாக ஜாயின் பண்ண இருக்க டாமோ டோங்கா கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி கெவின் ஓவன்ஸ்க்கு சப்போர்ட்டாக ராண்டி ஆர்டன் வர இந்த மேட்சை பிளாக்லாஷ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளட் லைனை பற்றி பேசும்போது பிளட் லைன் ட்ரீல யாரெல்லாம் WWEக்கு வெளியே ரெசல் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து இன்னும் யாரெல்லாம் பிளட் லைனுக்கு வர சான்சஸ் இருக்குன்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மேலே பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. வின்னர்ஸ் சோலோ சிக்கோவா அண்ட் டாமோ டோங்கா. என்னடா என் தலைவர் ராண்டி ஆர்டன் டீமை தோக்கும்னு சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. இப்போ பிளட் லைனை தோக்க விட்டால் கண்டிப்பாக பிளட் லைன் ரொம்ப வீக்காக தெரியும். ரோமன் ரெயின்ஸ் வந்து பிளட் லைனுக்காக சண்டை போடும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. தட்ஸ் வை ஜேட் கார்கில் அண்ட் பியங்கா பிளேர் வெர்சஸ் கபுக்கி வாரியர்ஸ் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரொம்ப நாளாக உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருந்துட்டு அதோட வேல்யூவை காப்பாற்றுறதுக்கு கபுக்கி வாரியர்ஸ் தான். அதே மாதிரி புதுசாக ஃபார்ம் ஆகியிருக்க பியங்கா அண்ட் ஜேட் டீமும் டாமினன்ட் டீம் தான். வின்னர்ஸ் ஜேட் கார்கில் அண்ட் பியங்கா பிளேர் நியூ உமன்ஸ் டாக் சாம்பியன். WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பெய்லி வெர்சஸ் நயோமி வெர்சஸ் டிஃபனி ஸ்ட்ராட்டன். ஸ்மாக்டவுனில் நடந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சில் நோ கான்டெஸ்ட்டில் முடிஞ்சதில் நவோமி அண்ட் டிஃபனி ஸ்ட்ராட்டன் 2 பேரையும் பெய்லியை உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க பிளாக்லாஷில். வின்னர் பெய்லி ரிட்டைன்ஸ். வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டேமின் பிரைஸ் வெர்சஸ் ஜே யூசோ. மெயின் ஈவென்ட் ஜே யூசோ ஏற்கனவே சில டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சஸில் தன்னோட கசின் ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சஸ் ஒன்றும் புதுசு இல்லை. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டேமின் பிரைஸ் கேஷ் இன் பண்ணி வின் பண்ணதுனால ஃப்ளூக்கில் வின் பண்ணதாக தான் அர்த்தம். இந்த மேட்ச் பிரைஸ்ட் அவரை ப்ரூவ் பண்ணணும். வின்னர் டேமின் பிரைஸ் ரிட்டைன்ஸ். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வரைக்கும் டேமின் பிரைஸ் தான் சாம்பியனாக இருப்பார், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரூட்ஸ் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ். கோடிக்கும் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் மேட்ச். நம்பர் 1 கண்டெண்டர் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி நம்பர் 1 கண்டெண்டரான ஏஜே ஸ்டைல்ஸ் கோடி ரூட்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. 2 பேரும் நல்ல ரெஸ்லர்ஸ் தான். இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க மேட்ச் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த வீடியோ மேலே பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வின்னர் கோடி ரூட்ஸ் ரிட்டைன்ஸ். மேபி சம்மர் ஸ்லாமில் கோடி ரூட்ஸை ராக் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கு ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கோடி ரூட்ஸ் தான் சாம்பியனாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை மேட்சஸை பிளாக்லாஷ் ஆட் பண்ணி சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கிரேசன் வாலர் அண்ட் ஆஸ்டின் தியரியோட WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் தான் நம்பர் 1 கண்டெண்டர். ஸோ இந்த மேட்ச் நடக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சாட் கேபிள் சாமி ஜெயினை அட்டாக் பண்ணி ஹீல் டர்ன் ஆகியிருக்காரு. சாமி ஜெயினோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கு சாட் கேபிள் பிளாக்லாஷில் ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ப்ரெடிக்ஷன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ரெஸ்லிங் வாட்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் வாட்சி சைனிங் ஆஃப். The recognized symbol of excellence in sports entertainment.